தமிழ்நாட்டில் ஆணுறுப்பை வெட்டி வாயில் திணித்த முதல் சம்பவம். சீவலப்பேரியில் இருக்கிற அனைத்து குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் என்று பறைசாற்றிய பன்முகத்தன்மை கொண்ட மகத்தான போர் தலைவனாக பாபநாசம் பகுதிகளில் வலம் வந்து நாங்குநேரியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து சீவலப்பேரியை ஆண்டவன். பாளையங்கோட்டையில் பாண்டி பைய பேர் சொன்னா செல்வாக்காக வாழ்ந்திருக்கிற குடும்பம் தான் சீவலப்பேரி மலையாண்டி பாண்டி குடும்பம். சுப்பிரமணிய பிள்ளை மலையாண்டியை அழைத்து இவனை விட்டால் நம்மை மிஞ்சி விடுவார் என்று கருதிய குறுகிய நோக்கத்தோடு மலையாண்டியை தன் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நியமிக்கிறார். மலையாண்டி அதற்கு இசைவு தந்து சுப்பிரமணிய பிள்ளையின் பாதுகாவலராகவே பயணிக்கிறார். இவருடைய எடுப்பான நடையும் மிடுக்கான மீசையும் கூட சுப்பிரமணிய பிள்ளையை பயம் கொள்ளச் செய்து மலையாண்டியை எப்படியாவது போட்டு தள்ள வேண்டும், இல்லை என்றால் நமது பதவிக்கே உலை வைத்து விடுவான் என்று கருதிய சுப்பிரமணிய பிள்ளை அங்கே இருக்கிற சித்திரை 1 கோலாகலமாக நடைபெறுகிற திருவிழாவில் கலந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராம மக்கள். பனைமரத்தில் ஏறி நொங்குகளை வெட்டி விட்டு கீழே இறங்குகிற போதுதான் மலையாண்டியை சுப்பிரமணிய பிள்ளையினுடைய உத்தரவின் பேரில் அன்றைய காவல்துறை பனைமரத்தை விட்டு இறங்குகிற போதே சுட்டு கொன்று விடுகிறது. சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் அந்த பகுதிகளிலே களமாடிய சீவலப்பேரி பாண்டி அவர்கள் சுப்பிரமணிய பிள்ளைக்கு உதவியாளராக சேருகிறார். மனதிற்குள் காயத்தையும் உதட்டில் உறவையும் வைத்துக்கொண்டு சுப்பிரமணிய பிள்ளையின் பாதுகாவலராக சீவலப்பேரி பாண்டி அவர்கள் வலம் வருகிறார். வழக்கம் போல சுடலைமாடன் திருவிழா நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்ட சீவலப்பேரி பாண்டி அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று முறை சுப்பிரமணிய பிள்ளையை கொலை செய்வதற்கான சதித்திட்டத்தை தீட்டினார். 3 முறையும் தேக்க நிலை ஏற்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கருப்பசாமி பாண்டியனுக்கும் சீவலப்பேரி பாண்டிக்கும் இடையிலே ஒரு கருத்து மோதல் உருவாகிறது. சுப்பிரமணிய பிள்ளை பேருந்தின் படிக்கட்டுகளில் ஏறுகிறார். படிக்கட்டு சற்று உயரமாக இருக்கிறது. கம்பியை பிடித்து காலை தூக்கி மேலே வைக்கிற போது தனது இடுப்பில் இடது பக்கம் மறைத்து வைத்திருந்த கத்தியோடு சுப்பிரமணிய பிள்ளையை வெட்டி சாய்த்து விடுகிறார். முதல் வெட்டிற்கு கதறிய சுப்பிரமணிய பிள்ளை நீயாடா என்று பதறுகிறார். நானேதான் என் அண்ணனை தீர்த்தவனை பழி தீர்ப்பதற்கு பல ஆண்டு காலம் நான் காத்திருந்தேன். முடிவுரை எழுதப்படுகிறது என்று முணங்கிக் கொண்டே வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். அதாவது அநீதியை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு கோபம் வந்தது, ரௌத்திரம் வந்தது அப்படின்னா நீயும் என் இனமே அப்படின்னு சொல்லி சேகோரா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு போராளி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா தன் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ வந்து ஆயுதம் எடுத்தவர். அதே ஆயுதம் தான் அவரை பின்னால் அவர் மரணத்துக்கு இட்டு சென்றது. பட் அந்த ஒரு மாவீரனை பற்றி பேச போகிறோம். அவரை பற்றி சொல்லுங்கள் சார். சீவலப்பேரி பாண்டி 1997களில் ஒரு பெரிய திரைப்படமாக நெப்போலியன் நடித்த காவியமாக வந்திருந்தாலும் அதிலே சில கலிசடை காட்சிகளை வைத்திருக்கிறார்கள். அது திரைப்பட விடயத்திற்காக திணித்திருக்கிறார்கள் என்பதை அந்த படம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு புரிகிறது. ஆனால் உண்மையான வரலாற்றை இன்னும் எவரும் பதியப்படாமல் இருப்பதுதான் ஒரு மாபெரும் சிறந்த போராளியாக கருதக்கூடிய சீவலப்பேரி பாண்டி என்கிற ஒரு மகத்தான மனிதரை நாம் பேச இருக்கிறோம். நவம்பர் மாதம் கார்த்திகை என்கிற மாதத்தில் காந்தல் மலர்கள் பூத்து குலுங்குகிற கண்கொள்ளா காட்சிகள், போர்க்களத்திலே போராடுகிற போராளிகள் எதிர்ப்படையை தாக்குதல் நடத்துகிற போது படையணி வீரர்கள் படுகாயம் அடைந்தோ அல்லது இன்ன பிற துன்பங்களில் அவர்கள் மறைவுற்றாலோ அவர்களை கல்லறையில் அடக்கம் செய்து காந்தல் மலர்களை சூடுவதாக புறநானூற்று பாடல்கள் நிறையவே நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆகையால் கார்த்திகை மாதத்தில் காந்தல் மலர்கள் பூத்து குலுங்குகிற மாதம்தான் மாவீரரின் மகத்தான நாளாக கொண்டாடப்படுகிற நவம்பர் 27 நாம் நினைவுபடுத்தி பார்க்கிறோம். தூங்கும் கல்லறையில் அயர்ந்து படுத்து கிடக்கிற ஓய்வறியா போராளிகளை யாரும் உசுப்பிவிடக்கூடாது என்பதற்காகவே சத்தம் போடாதீர்கள் என்கிற வார்த்தைகளோடு கல்லறையில் உறங்குகிற மாவீரர்களை நினைவுபடுத்தி பார்க்கிறோம். சீவலப்பேரி என்பது பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டம், குற்றாலம், நாங்குநேரி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இன்றைக்கும் இருக்கிறது. வைகை அணை
தண்ணீர்கள் தடம்புரண்டு ஓடுகிற கண்கொள்ளா காட்சிகள், கண்ணுக்கு எட்டிய தூரம் மலைத்தொடர்கள், ஆங்காங்கே சிதறி கிடக்கிற சிறு சிறு கிராமங்கள் என்று விவசாய பூமியாக விளைந்து நிற்கிற புண்ணிய தேசம் சீவலப்பேரி. இந்திய விடுதலைக்காக தனது வாழ்நாள் முழுவதும் 34 வயது வரை எழுதப்படாத காவியங்களை எழுதி வைத்து விட்டு சென்ற மகாகவி பாரதி பிறந்த எட்டயபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற நாங்குநேரி சீவலப்பேரி. அந்த ஊரில் ரங்கம்மாள் என்கிற ஒரு தாய்க்கு சிறிய மகனாக பிறந்தவர். வேலம்மாளுக்கு ஒரு நல்ல கணவராக வாழ்ந்தவர். குழந்தைகள் இல்லாத பாக்கியத்தை பெற்றிருந்தாலும் கூட சீவலப்பேரியில் இருக்கிற அனைத்து குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் என்று பறைசாற்றிய பன்முகத்தன்மை கொண்ட மகத்தான போர் தலைவனாக பாபநாசம் பகுதிகளில் வலம் வந்து நாங்குநேரியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து சீவலப்பேரியை ஆண்டவன். அவருடைய சித்தப்பா பெயர் முண்டத்தேவர். அண்ணனாக மலையாண்டி. எடுப்பாய் மிடுக்காய் துடிப்பாய் இருக்கிற குடும்பத்தில் பிறந்த மாபெரும் இரு புதல்வர்கள். மலையாண்டி சற்று முன்கோபக்காரர், ஆனால் வருமானம் ஈட்டுவதிலே மிக கவனமாக இருந்து பங்காற்றியவர். அவருடைய சொந்த நிலத்தில் ஆட்டுச்சந்தைகளையும் மாட்டுச் சந்தைகளையும் போட வைத்து அழகு பார்த்து அதற்கான வாடகையை வசூல் செய்து கொண்டிருந்தவர். இருந்தாலும் சீவலப்பேரியில் தலையாரியாக அல்லது கங்காணியாக ஊர் தலைவராக பணியாற்றியவர் சுப்பிரமணியம் பிள்ளை. சுப்பிரமணியம் பிள்ளை கழுத்து முழுவதும் தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட, ஏன் கைகளிலும் கூட வளைகாப்புகளை போட்டு வலம் வந்த மாமனிதர். ஆனால் அடக்குமுறைகளை கொடுத்த ஒரு மனிதராகவே சீவலப்பேரியில் வாழ்ந்தவர். அவர் நடந்து சென்றார் என்றால் வீதிகளில் திண்ணையில் அமர்ந்து கொண்டிருக்கிற சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை வீடுகளுக்குள் போய் ஒளிந்து கொள்ளுகிற தன்மை. அவர் அணிவிக்கிற காலணியை கூட அடுத்தவர் மாட்டி விடுகிற சௌபாக்கியம். கதர் ஆடையில் வலம் வந்த சுப்பிரமணிய பிள்ளை தனது தேக்கு மரத்தில் பதியப்பட்டிருக்கிற கண்ணாடிகளுக்கு முன் முழு உருவம் பதித்த தன்னுடைய உடம்பை சரி செய்துவிட்டு மீசையை வாரி சீவி வள்ளலாக நின்று பார்த்து கொக்கரிப்பவர். அவருடைய தேக்குமர பீரோலில் இருந்த வெளிநாடுகளில் வாங்கிய துப்பாக்கிகள், குறிப்பாக ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த துப்பாக்கி, அதீன ரக துப்பாக்கி, அதை எடுத்து இடது பக்கம் தன் இடுப்பில் சொருகி கொண்டு வேட்டியை இறுக கட்டி கொண்டு கம்பீரமாய் வெளியிலே வந்து காலனியை மாட்டுகிற போது கூலி குறுகி நிற்கிற உதவியாளர்கள். எப்பொழுதும் 10 பேர் 15 பேர் கொண்ட கும்பலோடு இருக்கிற இந்த சுப்பிரமணிய பிள்ளைதான் அங்கே தனது கிராமத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு கோலச்சுகிற மனிதராக பண்ணையராக வலம் வந்தார். அவர் இடுகிற கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில்தான் இருக்க வேண்டும். அது தவறோ சரியோ, அப்படி இட்ட கட்டளைகளை மீற நினைத்தால் அவர்களுக்கு சரியான தண்டனை, சவுக்கடி தண்டனை கொடுக்கப்படுகிற அளவிற்கு உத்தரவிடுவார். கூட இருக்கிற நண்பர்கள் இடுப்பில் சொருகி வைக்கிற கத்தியை கூட காலை சூரியன் எழுவுகிற போது சூரிய கதிர்கள் கத்திகளில் பற்றி அந்த கத்திகள் மின்னுகிறதா என்பதை பரிசோதித்து பார்க்கிற அளவிற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட சுப்பிரமணிய பிள்ளை எந்த இடத்திலும் தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் சாதிய மேன்மை தத்துவத்தோடு வாழ்ந்த மனிதர். அந்த காலத்தில் தாமிரபரணி கரையில் நெடுஞ்சாலை பாதைகள் இல்லை, பாலங்கள் இல்லை, நடந்துதான் கடந்து போக வேண்டும் மணல் பரப்பை. அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை கம்பீரமாக இருந்தது. தன் மனைவியிடம் கூட சாப்பாடு கேட்பதற்கு முன்னால் பசியறிந்த மனைவி கணவனுக்கு பசியாற்றுவதற்கு பக்குவமாய் செய்த சமையலை கொண்டு வந்து வைத்துவிட்டு கணவரிடத்திலே போய் தயார் நிலையில் இருக்கிறது, சாப்பிட வாருங்கள் என்று சொல்லுகிற போது செருமிக்கொண்டே கையில் நீரை ஊற்றச் சொல்லி அந்த நீரை பிசைந்து விட்டு வந்து சாப்பாட்டிலே உட்காருகிற சுப்பிரமணிய பிள்ளை ஏதாவது இடைஞ்சலாக, அது ஏதாவது சுவையற்றதாக இருக்குமே ஆனால் அந்த முகம் சிவந்து போய் தன் மனைவியை பார்க்கிற தருணம். ஒரு மிடுக்காய் வாழ்ந்த மனிதன், கம்பீரமாய் வாழ்ந்த அந்த மனிதன் சீவலப்பேரியில் ஒரு வாட்ட சாட்டமாய் இருந்த மீசைக்கார சமூகத்தைச் சேர்ந்த மலையாண்டி. எதற்கும் அஞ்சாத நெஞ்சமாக வாழ்ந்தவர். ஏற்கனவே பரந்த நிலப்பரப்பை தன் கையிலே வைத்திருந்தவர். பெரிய பணக்காரர். ஒரு மாட்டு வண்டி வைகை ஆற்றில், தாமிரபரணி ஆற்றில் மணல் எடுப்பதற்காக தான் வைத்திருந்த மாட்டு வண்டியில் மணல் எடுத்து விற்பனை செய்த பக்குவம். ஏற்கனவே ஆட்டுச்சந்தையில் வந்த வருமானம். செல்வாக்காக வாழ்ந்திருக்கிற குடும்பம் தான் சீவலப்பேரி மலையாண்டி பாண்டி குடும்பம். எதற்கும் கட்டுப்படாத மனிதனாக வாழ்ந்த மலையாண்டி தன்னுடைய சொந்த நிலத்தில் ஆட்டுச்சந்தை நடக்கிற போது ஆட்டிற்கு கூடுதலாக நீரை ஊற்றி உடல் பருத்து கூடுதல் இடையுடன் விற்பனை செய்வதை பார்த்த மலையாண்டி விற்பனையாளர்களை அழைத்து இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது, உண்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது விற்பனையாளர்கள் சொன்னார்கள், இடம்தான் வாடகைக்கு விட்டிருக்கிறாய்,
ஆட்டிற்கு பரிகாரம் பேசக்கூடாது என்று தடுத்தார். ஆக அவருடைய நேர்மைத்தன்மையை அறியாத விற்பனையாளர்கள் சுப்பிரமணிய பிள்ளையினுடைய சொந்தக்காரர்களாக இருந்து போனார், அல்லது சுப்பிரமணியத்தின் அடிவருடிகளாக இருந்து போனார்கள். அவர்கள் சுப்பிரமணிய பிள்ளையிடம் வந்து பேசுகிறார்கள். உங்களை விட மிஞ்சி விடுவதாக மலையாண்டி திகழ்கிறான். அவனுடைய வாட்டசாட்டமான உடம்பு, திருகிய முறுக்கேறிய மீசை, கம்பீரமான தோற்றம் கதிகலங்க வைக்கிறது. எங்களுக்கே கட்டளை போடுகிறான். உங்களை மிஞ்சுகிற அந்த நபரை நீங்கள் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று உசுப்பேற்றுகிறார்கள் உடன் இருந்தவர்கள். இதை அறிந்த சுப்பிரமணிய பிள்ளை மலையாண்டியை அழைத்து, இவனை விட்டால் நம்மை மிஞ்சி விடுவான் என்று கருதிய குறுகிய நோக்கத்தோடு மலையாண்டியை தன் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நியமிக்கிறார். மலையாண்டி அதற்கு இசைவு தந்து சுப்பிரமணிய பிள்ளையின் பாதுகாவலராகவே பயணிக்கிறார். இவருடைய எடுப்பான நடையும் மிடுக்கான மீசையும் கூட சுப்பிரமணிய பிள்ளையை பயம் கொள்ளச் செய்தது. இருந்தாலும் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டளைகளை இட்டுக்கொண்டே இருக்கிற தருணம், மலையாண்டி முகம் சுளிக்கிற நேரமெல்லாம் சிரித்த சிரிப்போடு வந்து பேசி மெல்ல அந்த பகையை மறக்கச் செய்கிற பக்குவம் சுப்பிரமணிய பிள்ளையிடம் இருந்தது. மலையாண்டி முன்கோபக்காரராக இருந்ததால் அடிக்கடி சுப்பிரமணிய பிள்ளையை முறைத்து கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார். எதிர்த்து கேள்வி கேட்பவராக இருந்தார். துணிந்து எதையும் பேசக்கூடிய மனிதராக இருந்தார். இது சுப்பிரமணிய பிள்ளைக்கு மாபெரும் சிக்கலாக அமைந்தது. மலையாண்டியை எப்படியாவது போட்டு தள்ள வேண்டும், இல்லை என்றால் நமது பதவிக்கே உலை வைத்து விடுவான் என்று கருதிய சுப்பிரமணிய பிள்ளை அங்கே இருக்கிற ஜமீன்தாரர்களுக்கு மிக நெருக்கமாக வாழ்ந்த சுப்பிரமணிய பிள்ளை, அரசு அதிகாரிகளோடு நெருக்கமாக இருந்த சுப்பிரமணிய பிள்ளை காவல்துறையோடும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். அன்றைய காவல்துறையும் கையூட்டு வாங்குவதிலே கவனமாக இருந்து கொண்டு சுப்பிரமணிய பிள்ளை எதை சொல்லுகிறாரோ அதை மட்டுமே நடைமுறைப்படுத்தக்கூடிய காவல்துறையாக அன்றைய காலகட்டம் இருந்தது. எப்படியாவது இவனை பழிதீர்க்க வேண்டும் என்று கருதிய சுப்பிரமணிய பிள்ளை அங்கே சுடலைமாடன் கோவில் திருவிழா வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை 1 ஏப்ரல் 14 கோலாகலமாக கொண்டாடப்படும். குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதான், இப்படிப்பட்ட பாடல்களை எப்படி கரகாட்டக்காரனில் அந்த கூட்டு வண்டிகளுக்கு இடையில் கனகாவும் ராமராஜனும் பரிமாறிக்கொள்வார்களோ உறவுகளை, அதை போல சுடலைமாடசாமி கோவில் திருவிழாவிலும் உறவுகளை பரிமாறுகிற வகையில் கூட்டு வண்டிகளை கூட்டி கூட்டமாக சுடலைமாடன் சுவாமி திருத்தலத்தில் வந்து சித்திரை 1 கோலாகலமாக நடைபெறுகிற திருவிழாவில் கலந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராம மக்கள். சீவலப்பேரியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சவளப்பேரியில்தான் நூற்றுக்கணக்கான கிடாய்களை வெட்டி விருந்து பரிமாறிய சம்பவங்கள் இன்றளவும் அந்த தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில்தான் சுப்பிரமணிய பிள்ளையினுடைய மனைவிக்கு அம்மை நோய் பிடித்திருக்கிறது. ஆகையால் அந்த அம்மை நோயை போக்க வேண்டுமானால் இளநீரையோ நொங்கையோ கொடுத்து உடம்பில் இருக்கிற சூட்டை தணிக்க வேண்டும் என்பது அந்த நோய்க்கான மரபு மருந்தாக இருப்பதை அறிந்து கொண்ட சுப்பிரமணிய பிள்ளை தன்னுடைய பாதுகாவலர்களாக இருந்தவர்களிடம் சொல்லி, மலையாண்டியை அழைத்து வாருங்கள், மனைவிக்கு அம்மை நோய் பிடித்திருக்கிறது, ஆகையால் பனைமரத்தில் ஏறி நொங்கு வெட்டி வரச் சொல்லி மனைவியிடம் கொடுக்க சொல்லுங்கள், அப்பொழுதுதான் இந்த அம்மை நோய் சற்று குறைய வாய்ப்பாக இருக்கும் என்று சுப்பிரமணிய பிள்ளை தன்னுடைய அடியாட்களிடம் சொல்லுகிறார். அடியாட்கள் மலையாண்டியிடம் போய் முறையிடுகிறார்கள். உடனே மலையாண்டி தன்னுடைய குருவின் மனைவிக்கு அம்மை நோய் பிடித்திருப்பதை அறிந்து அவசரமாக ஓடி வந்து பனைமரத்தில் ஏறி நொங்குகளை வெட்டி விட்டு கீழே இறங்குகிற போதுதான் மலையாண்டியை சுப்பிரமணிய பிள்ளையினுடைய உத்தரவின் பேரில் அன்றைய காவல்துறை பனைமரத்தை விட்டு இறங்குகிற போதே சுட்டு கொன்று விடுகிறது. இதையறிந்த தம்பி சீவலப்பேரி பாண்டியவர்கள் மனம் வெதும்பி போய் நிற்கிறார், கதிகலங்கி போய் நிற்கிறார், கண்கலங்கி போய் தவிக்கிறார். உற்றார் உறவினர்கள் பேசுகிறார்கள். பண்ணையராக இருந்த சுப்பிரமணிய பிள்ளை தான் உனது அண்ணன் மலையாண்டியை கொலை செய்தார், அது காவல்துறையின் உதவியோடு கொலை செய்திருக்கிறார் என்று சீவலப்பேரி பாண்டியிடம் சொன்னதை அறிந்து கொண்ட பாண்டி, எப்படியாவது இவனை பழிதீர்க்க வேண்டும், இந்த சுப்பிரமணிய பிள்ளையை பழிதீர்த்தால்தான் சரியாக இருக்கும் என்று கருதினார் சீவலப்பேரி பாண்டி. அந்த தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தான் சுப்பிரமணிய பிள்ளை அடியாட்களாக இன்னும் பலத்தை கூட்ட வேண்டும் என்று கருதி மலையாண்டியினுடைய தம்பியாக இருந்த சீவலப்பேரி பாண்டி திருகிய மீசியோடு கம்பீரமான தோற்றத்தோடு
வாட்ட சாட்டமாய் 7 அடி உயரத்தில் எழுந்து நின்ற உருவ அமைப்பு, எதற்கும் கதிகலங்காத ஒரு மாபெரும் மாவீரர். அந்த பகுதி மக்களுக்காக பல்வேறு சம்பவங்களை செய்து காட்டியவர். தன் சாதி சார்ந்த மக்களுக்கு துணையாக இருந்து குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு பேருதவியாக திகழ்ந்தவர். எந்த காலகட்டத்திலும் குழந்தைகளை படிக்க வைக்காமல் இருந்து விடாதீர்கள், படிப்பு ஒன்றுதான் நம் சமூகத்தை முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று அந்த பகுதியில் குரலிட்டவர் சீவலப்பேரி பாண்டி அவர்கள். சமூக பிரச்சனை என்றால் உடனடியாக தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதிலே வல்லவராக விளங்கினார். சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் அந்த பகுதிகளிலே களமாடிய சீவலப்பேரி பாண்டி அவர்கள் சுப்பிரமணிய பிள்ளைக்கு உதவியாளராக சேர்கிறார். மனதிற்குள் காயத்தையும் உதட்டில் உறவையும் வைத்துக்கொண்டு சுப்பிரமணிய பிள்ளையின் பாதுகாவலராக சீவலப்பேரி பாண்டி அவர்கள் வலம் வருகிறார். உற்றார் உறவினர்கள் ஏற்கனவே கூறிய கருத்துக்கள், தன் அண்ணனை கொலை செய்தவரை எப்படியாவது நீ முடித்துவிட வேண்டும் என்று சொன்னதை கருத்தில் ஏற்றுக்கொண்டு இனிமேல் இவனை விட்டுவிட்டால் சரியாக இருக்காது என்று கருதிய சீவலப்பேரி பாண்டி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அடியாளாக அல்லது பணியாளராக அவருக்கு வாழ்ந்து வந்தார். பொதுவாக சீவலப்பேரி என்கிற ஸ்ரீவல்லப்பேரி பாண்டியன் என்கிற ஒரு மன்னன் அங்கே இருக்கிற மக்களுக்காக தாகம் தீர்ப்பதற்காக ஏரிகளை கட்டமைத்து அந்த மக்களுக்கு நீராதாரத்தை வழங்கினான் என்பது அந்த கிராமத்திற்கு பொருளாக ஸ்ரீவல்லப்பேரி தான் சீவலப்பேரியாக மருவி நின்ற அந்த புண்ணிய தேசத்தில் எப்படியாவது அண்ணனை கொன்றவனை பழிதீர்க்க வேண்டும் என்று கருதுகிற ஒரு சூழலில்தான் 1984ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போது இந்த சீவலப்பேரி பாண்டிக்கு சித்தப்பாவாக இருந்த முண்டத்தேவரும் நண்பராக இருந்த அலியான் அவர்களும் முருகத்தேவர் அவர்களும் மிக பேருதவியாக சீவலப்பேரியின் உற்ற நண்பராக வாழ்ந்து வந்தார்கள். வழக்கம் போல சுடலை மாடன் திருவிழா நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்ட சீவலப்பேரி பாண்டியவர்கள் கிட்டத்தட்ட மூன்று முறை சுப்பிரமணிய பிள்ளையை கொலை செய்வதற்கான சதித்திட்டத்தை தீட்டினார். 3 முறையும் தேக்க நிலை ஏற்பட்டது. திருவிழாவில் வைத்து அவனை கொலை செய்தால் மக்கள் நம் மீது கோபப்படுவார்கள் என்று கருதிய சீவலப்பேரி பாண்டி அவர்கள் நல்ல தருணம் பார்த்து கொண்டிருந்தார். இந்த காலகட்டங்களில்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கருப்பசாமி பாண்டியனுக்கும் சீவலப்பேரி பாண்டிக்கும் இடையிலே ஒரு கருத்து மோதல் உருவாகிறது. 1984களில் அக்டோபர் மாதங்களில் இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு இந்திய நாடை ஸ்தம்பித்து போய் நின்றிருந்த காலகட்டத்தில் தான் கருப்பசாமி பாண்டியனுக்கும் சீவலப்பேரி பாண்டிக்கும் ஒரு பெரிய பகையும் முரணும் ஏற்பட்டு கருத்து மோதல் உருவானது. இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட சீவலப்பேரி பாண்டி அவர்கள் கருப்பசாமி பாண்டியனையே கொலை செய்து விடலாம் என்று கூட கருதினார். இருந்தாலும் அண்ணனை தீர்த்தவனை பழிதீர்க்க வேண்டும் என்று கருதிய சீவலப்பேரி பாண்டி அவர்கள் சமயம் பார்த்து காத்திருக்கிறார். சுப்பிரமணிய பிள்ளை தன் வீட்டில் கிளம்புகிற போது அந்த ஊரிற்கு வருகிற பேருந்து தாமிரபரணியின் மறு ஆற்றங்கரையில் காத்திருக்கும். செருப்பை மாட்டிக்கொண்ட சுப்பிரமணிய பிள்ளை அங்கிருந்து நடந்து வர தாமிரபரணி ஆற்றுக்குள் இருவர் சேர்ந்து அவரை தூக்கி வருவதற்கான ஏற்பாடுகள். அப்படித்தான் அவர் நடந்து வரமாட்டார். எத்தனை மணி நேரம் ஆனாலும் பேருந்து அவருக்காக அங்கே காத்திருக்கும். தாமிரபரணி ஆற்றில் இருவர் மணல் பரப்புகளில் சுப்பிரமணிய பிள்ளையை தன் தோளில் சுமந்து கொண்டு இக்கரை வந்து அடைகின்றனர். ஏற்கனவே சீவலப்பேரி பாண்டியனுடைய சித்தப்பாவாக இருக்கிற முண்டத்தேவர் அவர்கள் சீமைக்கருவை காடுகளுக்குள் மறைந்திருக்கிறார். அவரோடு அலியானும் முருகத்தேவரும் காத்திருக்கிறார்கள். சரியான நேரமும் தகுனமும் பார்த்து சுப்பிரமணிய பிள்ளையை சாய்க்க வேண்டும் என்று கருதிய இந்த கும்பல் எப்பொழுதும் 10-15 அடியாட்களோடு வலம் வந்த சுப்பிரமணிய பிள்ளை அன்றைய தினம் பேருந்தில் ஏறுவதற்காக வருகிற போது இந்த கரையில் வந்து தோளில் சுமந்தவர்களை எல்லாம் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு நான் மாலையில் வந்து விடுவேன், வருகிற போது வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டுகிறார். அடியாட்கள் அனைவரும் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் வாட்டமாய் சாட்டமாய் மிடுக்காய் மீசையோடு நின்ற சீவலப்பேரி பாண்டி தன்னம்பிக்கையுடன் தனக்காக இருக்கிறான் என்று கருதிய சுப்பிரமணிய பிள்ளை சீவலப்பேரி பாண்டியை தன் துணைக்கு அழைத்துச் செல்லுகிறார். பேருந்து நிற்கிறது. சுப்பிரமணிய பிள்ளை பேருந்தின் படிக்கட்டுகளில் ஏறுகிறார். படிக்கட்டு சற்று உயரமாக இருக்கிறது. கம்பியை பிடித்து காலை தூக்கி மேலே வைக்கிற போது தனது இடுப்பில் இடது பக்கம் மறைத்து வைத்திருந்த கத்தியோடு சுப்பிரமணிய பிள்ளையை வெட்டி சாய்த்து விடுகிறார். முதல் வெட்டிற்கு கதறிய சுப்பிரமணிய பிள்ளை
நீயாடா என்று பதறுகிறார். நானேதான், என் அண்ணனை தீர்த்தவனை பழி தீர்ப்பதற்கு பல ஆண்டு காலம் நான் காத்திருந்தேன், முடிவுரை எழுதப்படுகிறது என்று முணங்கிக் கொண்டே சீவலப்பேரி பாண்டி அவர்கள் சராமரியாக வெட்டுகிற போது சீமைக்கருவி மரங்களுக்கிடையே காத்திருந்த சீவலப்பேரி பாண்டியினுடைய சித்தப்பா முண்டத்தேவர், அலியான், முருகத்தேவர் போன்றவர்கள் சுப்பிரமணிய பிள்ளையை சராமரியாக வெட்டி தலையை மட்டும் எடுத்து விடுகிறார்கள். அந்த பகுதியிலே இருக்கிற மக்கள் தலைவர் என்கிற முறையில் தருதலையாட்டம் போடுகிறான் சுப்பிரமணியம் பிள்ளை. பல பெண்களை இச்சைகளுக்கு உட்படுத்தி தனது காம கொடூரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறான். கற்பை சிதைத்திருக்கிறான். பல பெண்கள் வெட்கப்பட்டு வெளியில் சொல்லாமல் முடங்கியே கிடந்தார்கள். பல்வேறு பெண்கள் சீவலப்பேரி பாண்டியிடம் இச்சம்பவங்களை வந்து முறையிட்டார்கள். அதை மனதில் வைத்துக்கொண்டு வெட்டிய சுப்பிரமணிய பிள்ளையினுடைய ஆணுறுப்பை வெட்டுகிறார். வெட்டி சுப்பிரமணிய பிள்ளையினுடைய வாயிலேயே அந்த ஆணுறுப்பை வைத்து திணிக்கிறார். தமிழ்நாட்டில் ஆணுறுப்பை வெட்டி வாயில் திணித்த முதல் சம்பவம் அதுதான். இரண்டாவது சம்பவம் திருச்சியிலே அரசியல் படுகொலையாக நடந்த ராமஜெயத்திற்கும் இதே போன்ற கொடுமைகள் நிகழ்ந்ததை வரலாறு இன்றும் பேசுகிறது. கிராமங்களில் செய்திகள் பரவுகிறது. சுப்பிரமணிய பிள்ளையை சீவலப்பேரி பாண்டி வெட்டி சாய்த்து விட்டார் என்று செய்திகள் பரவ அந்த பகுதியில் மாபெரும் தலைவனாக சீவலப்பேரி பாண்டி திகழ்கிறார். லட்சக்கணக்கிலே கொள்ளையெடுத்து வைத்திருந்த பணங்களையும் பொருட்களையும் நகைகளையும் அள்ளி ஏழைகளுக்காக சுப்பிரமணிய பிள்ளையினுடைய சொத்துக்களை பகிர்ந்து ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கிறார் சீவலப்பேரி பாண்டி அவர்கள். அந்த மாபெரும் உன்னத போராளி. சமத்துவமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக மக்கள் அனைவரும் உயர வேண்டும், சாதியத்திற்கு அப்பாற்பட்டு மக்கள் மிகச்சிறப்பாக வாழ வேண்டும் என்று கருதிதான் சுப்பிரமணிய பிள்ளையினுடைய சொத்துக்கள், நகைகள், பொருட்கள், பணங்கள் அனைத்தையும் வாரி வழங்கி ஏழைகளை உருவாக்கினார் பணக்காரர்களாக. அப்படி மாபெரும் புரட்சியாளனாக வாழ்ந்த சீவலப்பேரி பாண்டி முதலாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நக்சல்களை ஒழிக்க திட்டம் என்று தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியனை தமிழ்நாடு அரசு அன்றைய காலகட்டம் நியமித்தது. தருமபுரி, பெண்ணாகரம் மற்றும் வடார்காடு, தென்னார்காடு மாவட்டங்களில் பரவி கிடந்த நக்சல்பாரிகளை ஒழிப்பதற்காக, தமிழ்நாட்டு விடுதலைக்காக தன்னையே தனதாக்கி கொண்ட மாபெரும் தலைவன் தமிழரசன் போன்றவர்கள், லெனின் போன்றவர்கள் எல்லாம் தேவாரத்தின் அறக்கற்படை சுட்டு வீழ்த்தியதைப் போல மக்களுக்காக நின்ற சீவலப்பேரி பாண்டியையும் முடித்து வைக்க வேண்டும் என்று அன்றைய அதிமுக அரசு, குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு சீவலப்பேரி பாண்டியை தமிழ்நாட்டில் முதல் என்கவுண்டராக சுட்டு படுகொலை செய்தது. அந்த மாபெரும் வரலாற்று போராளி இன்றைக்கும் சீவலப்பேரி பாண்டியில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். கார்த்திகை மாதங்களில் காந்தல் மலரை அவன் காலடியில் சமர்ப்பிப்போம். சிதைந்த மக்களுக்காக சீவலப்பேரி பாண்டி இன்றும் உறங்குவதை நம்மால் உணர முடிகிறது. அந்த மாபெரும் போராளிக்கு இந்த நேரத்தில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை உருத்தாக்கி, சீவலப்பேரி பாண்டி வாழ்க, அவனுடைய புகழ் ஓங்குக. நன்றி.